முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குறளோவியம். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் எடுத்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அன்பு கடல் ஒரு பெரிய செல்வந்தன். அவன் தன்னுடைய வியாபார நிமித்தமா அன்னைக்கு வெளியூர் போறான். அப்போ ஒரு பெரிய காட்டை தாண்டி தான் அவன் போகணும். அப்படி போற வழியில அவனுக்கு கொஞ்சம் இலைப்பாறணும் போல இருக்கு. பார்த்தா ஒரு நல்ல ஒரு நீரோடை இருக்கு. அந்த நீரோடையில இறங்கிட்டு அவனோட குதிரைய கொஞ்ச நேரம் அந்த புல்லுல அதை சாப்பிடட்டும் சொல்லி கொஞ்சம் குதிரைய கொஞ்சம் அப்படியே சுதந்திரமா விட்டுட்டு இவன் தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் கெட்டி சோறு கொண்டு வந்திருக்கான். அதை பிரிச்சு சாப்பிட்றான். அதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் அந்த வியாபாரத்துக்கு கொண்டு போற அந்த தங்கம், வைரம், வெள்ளி இதெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்கான். அதை ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடத்துல போய் வச்சுட்டு இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை அங்க ஒரு ஒரு ஏழையும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். அந்த ஏழை இவனை பாக்குறேன். பார்க்க இவ்வளவு நல்ல வாட்ட சாட்டமா நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, இப்படி நல்லவரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் பாக்குறான். பார்த்துட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அன்பு கடல் என்னடா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிச்சைக்கார சவுண்டு கேக்குதேன்னு சொல்லி பாக்குறான். பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு சொன்ன. ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கய்யா, சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சியா அப்படின்னு. அதே மாதிரி அவனை பார்த்தா அன்பு கடலை பார்த்துட்டு அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப ஒல்லியா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கான். உண்மையிலேயே அவன் சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கும் போல அந்த மாதிரி இருக்கான். அன்பு கடல் வேகமா சாப்பிட்டுட்டு அந்த கெட்டி சோறு முட்டைய கெட்டிட்டு, ஏண்டா இங்கேதான் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இங்கேயும் சாப்பாடு கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லி போடா தர முடியாது அப்படின்னு. உடனே இவன் கெஞ்சி பாக்குறேன், ராசனா இருப்பியா, கொஞ்சம் சாப்பாடு தாங்கயா அப்படின்னு. இவன் எதுக்குமே அசையல. வேகமா சாப்பிட்டுட்டு அந்த கெட்டி சோறு முட்டையை கெட்டி திரும்ப போய் அந்த நகையெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல போய் வச்சிடறான். வச்ச உடனே இந்த ஏழை கொஞ்சம் படிச்சுப்பேன் போல. அவன் சொல்றான், எச்சிக்கையால காக்கா கூட விரட்டாத கஞ்ச பயலா இருப்பேன் போலன்னு. இது அன்பு கடல் காதுல விழுந்துருச்சு. அன்பு கடல் உடனே அவனை போய் அடிக்கிறான். அவனை அடிக்க கூட இவனுக்கு அந்த ஏழைக்கு அதை தாங்க கூட தெம்பில்ல. இவன் போய் அன்பு கடல் போய் அவனை அடிச்சு, இப்போ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கன்னத்துல சேர்த்து குத்துறான். குத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கை அன்பு கடல் மேல ஒரு குத்து விழுது. பார்த்தா அன்பு கடல் திரும்பி பார்த்தா அன்பு கடலை விட முரடனா ஒருத்தன் நின்றுக்கு நிக்கிறான். டேய் என்னடா வச்சிருக்க குடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் உடனே அவன் அங்க நகை எல்லாம் இருந்த பைய அப்படி பாக்குறான், இவன் எடுத்துருவானோன்னு. இவன் யோசிக்கிறதுக்குள்ள இவன் அங்க போய் அந்த பைய எடுத்துக்கிட்டு அந்த முரடன் ஓடுறான். அன்பு கடல் அவனை திரத்தி போனா பிடிக்கவே முடியல. அப்படியும் கொஞ்சம் போய் சண்டையெல்லாம் போட்டு பாக்குறான். இவன் அவனை விட வலிமையானவனா இருக்கவும் அன்பு கடலை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுல போயிடுறான். போனா அன்பு கடல்ல ரொம்ப நடக்க முடியாம நடந்து தன்னோட இடத்துக்கு வர்றான். பார்த்தா இந்த கெட்டி சோறும் அப்படியே கொட்டி கிடக்கு. அந்த பறவை எல்லாம் சாப்பிட்டு இதா கிடக்கு. உடனே இத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஏழை இவனை பார்த்து சொல்றேன், இந்த மாதிரி கஞ்சங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிதான் வரும். அவனை விட ஒருத்தன் வலிமையானவன் அவனை அடிச்சாத்தேன் இவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறத அவனுக்கு கொடுப்பேன். மற்றபடி ஏழை யாரும் கேட்டா இவன் கொடுக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு உடனே அந்த ஏழையோட மனசுக்குள்ள ஒரு திருக்குறள் ஓடுது. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கும். இந்த குறள் கயமை என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் கயவர்களுடைய குணமா, அதாவது தீயவர்களோட குணமா இதை சொல்லியிருக்காரு.
அவங்களோட குணம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த உணவு, செல்வம், பிற எல்லாமே எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு அவங்க உதவியே செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களோட செல்வம் எப்படி போகும் அப்படின்னா, அவங்கள விட வலியவங்க, இல்லைன்னா அவங்கள விட தீயவர்கள் அவங்கள அடிச்சு புடுங்கி எடுத்துக்கிட்டா அந்த செல்வம் நிச்சயமா அவங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படிதான் அவங்க செல்வம் போகுமே தவிர மற்றபடி நல்ல விதத்துல அவங்க செல்வம் பயன்படாது, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளை நினைக்கும் போது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. இந்த கால சமுதாயத்துக்கு ஏத்தது மாதிரி அவரு ஒரு எளிமையான நடையில ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அதாவது, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உதயப்பர் எல்லோரும் ஒரு நொடிக்குள் ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பா இதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.